லாஸ்ட் 1 இயர்ல 100%ல இருந்து 1000% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த 10 ருபீஸ்க்குள்ள இருக்க டாப் 5 பெனி ஸ்டாக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்டா பார்க்க போறது குளோப் டெக்ஸ்டைல்ஸ். இவங்க வந்து ட்ரேடிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ்ல இன்வால்வா இருப்பாங்க. இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5.5 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 152 crores கிட்ட இருக்கு. பி ரேஷியோ வந்து 26லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 6.19லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 2.09லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 2 கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 428 crores கிட்ட வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 5 crores கிட்ட இருக்கு. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 137% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 42%, பப்ளிக் வந்து 57% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா கம்பெனி ஹஸ் ரெடியூஸ் த டெப்ட். இந்த கம்பெனியோட டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸா கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட் 3 இயர்ஸா கம்மியா இருக்கு. என்னதான் கம்பெனி ரிப்பீட்டடா ப்ராஃபிட் கொடுத்தாலும் டிவிடெண்ட் வந்து பே பண்ண மாட்டேன்றாங்க. செகண்டா பார்க்க போறது சகுமா எக்ஸ்போர்ட்ஸ். இந்த கம்பெனி வந்து பல்க் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ்ல என்கேஜா இருப்பாங்க. பையிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் லைக் சுகர், எடிபிள் ஆயில், பல்சஸ், காட்டன் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்ல இருப்பாங்க. இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 9.75 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 1529 crores-லயும், பிஇ ரேஷியோ வந்து 45லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 10.1லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 2.96லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 1 கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 2124 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 39 crores கிட்ட கொடுத்துருக்காங்க. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 214% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து ப்ரொமோட்டர் வந்து 46%, பப்ளிக் வந்து 53% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல. இந்த கம்பெனியோட டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 3.17 புக் வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து லாஸ்ட் 3 இயர்ஸா 7% குறைஞ்சிருக்கு. தேர்டா பார்க்க போறது பிஎம்சி ஃபின்கிராப். இவங்க வந்து பினான்சியல் சர்வீஸ் ரிலேட்டட் கம்பெனி. இவங்க வந்து கார்பரேட்லயும் பர்சனல் பினான்ஸ்லயும் என்கேஜா இருப்பாங்க. இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 4.70ல ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 251 crores-லயும், பிஇ ரேஷியோ வந்து 16லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 4.94லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 1.42லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 1 கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 15 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 11 crores கிட்ட வந்திருக்கு. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 200% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து ப்ரொமோட்டர் வந்து 20%, பப்ளிக் வந்து 80% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா கம்பெனி ஹஸ் ரெடியூஸ் த டெப்ட். அது மட்டும் இல்லாம ப்ராஃபிட் growth வந்து லாஸ்ட் 5 இயர்ஸா நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட் 3 இயர்ஸா கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்ம சேனல்ல ஃபினான்ஸ், ரயில்வே ஸ்டாக்ஸ், இவி, ஐடி, ஃபார்மா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். இதை வந்து எபிசோட் வைஸ் நம்ம பார்க்கறதுனால உங்களுக்கும் இது கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஸ்விங் சஜஷன்ஸ் அண்ட் இன்ட்ராடே வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டெலிகிராம் ஜாயின் பண்றதுக்கு இந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்தா பார்க்க போறது ஷேக்வாட்டி பாலியான் லிமிடெட். இவங்க வந்து டெக்ஸ்டரிங் யானையும் நைட்டட் ஃபேப்ரிக்ஸையும் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி ஃபார் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 7.77 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 263 crores-லயும், பிஇ ரேஷியோ வந்து 14லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 7.90லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 0.40லயும், ஃபேஸ் வேல்யூ வந்து 1 கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 76 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 153 crores கிட்ட வந்திருக்கு. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 1390% கிட்ட கொடுத்துருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து ப்ரொமோட்டர் வந்து 57%, பப்ளிக் வந்து 42% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா கம்பெனி ஹஸ் ரெடியூஸ் த டெப்ட். ப்ராஃபிட் growth வந்து லாஸ்ட் 5 இயர்ஸா நல்லா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் வேல்யூ வந்து 36.8 புக் வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபிஃப்தா பார்க்க போறது டிலிஜென்ட் மீடியா கார்பரேஷன். இவங்க வந்து பிரிண்டிங், பப்ளிகேஷன் ஆஃப் நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ், புக்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல என்கேஜா இருப்பாங்க. இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 8.48 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 102 crores கிட்ட இருக்கு. பிஇ ரேஷியோ வந்து 19லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 8.55லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 2.75லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 1 கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 9 crores கிட்ட இருந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 2024ல 136 crores கிட்ட வந்திருக்கு.
பிரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 185% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து ப்ரொமோட்டர் வந்து 62%, FII வந்து 4%, பப்ளிக் வந்து 33% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அட்வான்டேஜ்னு ஒன்றும் பெருசா இல்லை, ஆனா டிஸ்அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க.